Hello friends, இன்னைக்கு Fawzur கிச்சன்ல என்ன செய்ய போறோம்னா half kg mutton basmati dum biryani செய்ய போறோம். ஈஸியா சமைக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1/2 கிலோ மட்டன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் மட்டனை குக்கர்ல போட்டு வேக வைக்க போறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள். ரொம்ப தண்ணி ஊத்த வேணாம். மட்டன் மூழ்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊத்திக்கோங்க. அரை கிலோ பாஸ்மதி அரிசி நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன். குக்கரில் மட்டன் வச்சு நல்லா வெந்துருச்சு. இந்த தண்ணியை நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சிடலாம். பாத்திரம் சூடாயிருச்சு. 100 ml தேங்காய் எண்ணெய், நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. 4-5 சின்ன பட்டை, 3 ஏலக்காய், 4-5 கிராம்பு, 200 கிராம் வெங்காயம், வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் சிம்ல வச்சு நம்ம மல்லி இலை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் மல்லி சேர்த்து நம்ம ஒரு 5 செகண்ட்ஸ் வதக்கணும். கொஞ்சம் புதினா சேர்த்து ஒரு 5 செகண்ட்ஸ் வதக்கிக்கலாம். ஒரு 5 செகண்ட் வதக்கணும். இப்போ 50 கிராம் இஞ்சி, 25 கிராம் பூண்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். நல்லா இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய். இது ஒரு நல்லா 5 செகண்ட்ஸ் வதக்கிக்கணும். 100 ml தயிர், தயிர் ஊற்றி நல்லா ஒரு 5 செகண்ட்ஸ் வதக்கிட்டோம். இப்போ 200 கிராம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த கப்புக்கு 1.5 கப் அரிசி எடுத்தேன். ஒரு கப்புக்கு 1.5 கப் தண்ணி ரேஷியோ. தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மட்டன் வேக வச்சு தண்ணி தான் சேர்த்து எடுத்திருக்கேன். அது சேர்த்து தான் 2.25 கப் தண்ணி. வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கலாம். அடுப்பை ஹையில் வச்சு நல்லா தண்ணியை கொதிக்க விடணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் விட்டுடலாம். நம்ம ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே விட்டோம். இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரிசியை தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். லேசாக கிளறி மட்டும் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரிசி சேர்த்தாச்சு. இப்போ ஸ்டவ்வை மட்டும் ஹையில் வச்சு நடுவில் மட்டும் கை விடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம். இப்போ அரிசி தண்ணி நல்லா லெவலாக வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம தம் போட்டுக்கலாம். இப்போ ஒரு பழைய தோசைக்கல்லை சூடு பண்ணேன். நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு தம் போட்டுடலாம். 20 நிமிஷம் அப்படியே தம்மில் விட்டுருங்க. தண்ணி நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை அமுத்திடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.